வணக்கம் தோழர்களே! நான் உங்கள் லாயர் குமரவேல். ஆல் இந்தியா பார் கவுன்சில் அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். லாட்டிய சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க லாட்டிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆல் இந்தியா பார் கவுன்சில் 19வது எக்ஸாம் வந்துட்டு நடக்க போகுதுங்க. இது டிசம்பர் 22ஆம் தேதி வந்துட்டு உங்களுக்கு நடக்க போகுது. இதுக்கான அட்மிட் கார்டு வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்மிட் கார்டை நீங்கள் ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் வந்து வெப்சைட்லேயே போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது இப்போ நீங்கள் ஆல் இந்தியா பார் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் மற்ற லாகின் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் போட்டோன்னா அதுக்கப்புறம் அட்மிட் கார்டுன்னு சொல்லிட்டு மேலே டாப்பிக்கில் காமிக்கும். அங்கே வந்து நீங்கள் அட்மிட் கார்டுன்னு கிளிக் பண்ணிட்ட அப்புறம் வியூ அட்மிட் கார்டுன்னு இருக்கும். அந்த பட்டனில் கிளிக் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த அட்மிட் கார்டு வந்துட்டு வியூ ஆகும். பண்ணிட்ட அப்புறம் வந்துட்டு அந்த அட்மிட் கார்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பிடிஎஃப்னு சொல்லிட்டு பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸாம் அப்போ வந்துட்டு இந்த அட்மிட் கார்டு வந்து ரொம்ப மேண்டிட்டரி. ஏன்னா எக்ஸாம் அப்போ வந்துட்டு நீங்கள் அட்மிட் கார்டு வந்து ஒரு ஆல் டிக்கெட் மாதிரி. அந்த ஆல் டிக்கெட்டை வச்சு நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு எழுதலாம். இந்த அட்மிட் கார்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்துட்டு பாருங்கள். உங்கள் நேமு, அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பேர், ரோல் நம்பரு, அதுக்கப்புறம் எப்போ எக்ஸாமு, என்ன சென்டர் இருக்குது, எந்த டேட்டில் இருக்குது, எப்போ டைமிங் வந்துட்டு இதாக இருக்குது, உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா, உங்கள் சிக்னேச்சர் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் எக்ஸாமோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு என்னென்ன மென்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீனாக பாருங்கள். ஏன்னா இந்த அட்மிட் கார்டை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஒயிட்டு பிளாக் ஃபேண்ட்டில் வந்துட்டு போனீங்கன்னா வந்துட்டு நல்லாயிருக்கும். ஒயிட் ஷர்ட்டு பிளாக் ஃபேண்ட்டில். ஏன்னா அதான் ஒரு ஃபார்மல் ட்ரெஸ். கூட வந்துட்டு ஒரு பென்சிலு ஒரு பென்னு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பேரட் புக்கு இருக்கும். நோட்ஸ் இல்லாத புக் இருக்கும். அதை நீங்கள் வந்துட்டு எடுத்துன்னு போகலாம். மற்ற நோட்ஸ் வந்துட்டு உள்ளே எதுவுமே அலோடு இல்லை. அதுக்கப்புறம் உள்ள எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்துட்டு எதுவுமே எடுத்துன்னு போகக்கூடாது. ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து பென்னுலேருந்து எதுவுமே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது எதுவுமே வந்து நீங்கள் உள்ளே அலோடு இல்லை. இது நார்மலாக இருக்கும் எக்ஸாமு. நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டான ஆன்சர் மட்டும் ஃபஸ்ட்டு எழுதுங்க. 2வது தெரியாத ஆன்சர் அதுக்கப்புறம் திங்க் பண்ணி கடைசியாக வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா வந்து மோரோவர் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் எதனாச்சும் இருக்கா ஆல் இந்தியா பார் கவுன்சில் பற்றி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. அதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்துட்டு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஆல் இந்தியா பார் கவுன்சில் அட்மிட் கார்டுக்கோசம் வெயிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.